கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் 2003ல பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம். எப்ப சரியாகும்? அதுதான் உங்களோட கேள்வி. இப்ப கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது காமனாவே உங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆயிருச்சுன்றத கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுபோக வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இன்னமும் அஷ்டம சனி ஓடிக்கிட்டு தான் இருக்காரு. அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் உங்களுக்கு மைனரா இந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் அது உங்களோட பினான்சியல் ரீதியாகவும் சரி, அதுபோக உங்களோட உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் சரி, உங்களுக்கு டிப்ரஷனா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீங்க அடுத்த வருஷம் 3வது மாசம் வரைக்கும் இது மைல்டா இப்படி தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ரிலீவர், ஒரு அப்டேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறேன். 2வது உங்களோட ஜனன ஜாதகத்தை செக் பண்ணும்போது உங்களுக்கு சுக்கிர திசையில சுக்கிரன் புத்தியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்ப ஜனன ஜாதகம் சுக்கிரன் திசையை ஸ்டார்ட் பண்ணது ஒரு பாசிட்டிவா இருக்குது. அப்போ உங்களோட ஜனன ஜாதகம் உங்களுக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன். ராசிக்கு மட்டும் சனி பயிற்சி ஆகணும். ராகு கேது பயிற்சியோட தாக்கங்கள் மைல்டா இருக்குது. இவ்வளவுதான் ஒரு பிரச்சனை. மற்றபடி இன்னைக்கு இதர கிரகங்கள் அப்படின்னு வரும்போது உங்களோட தொழில் தானே. இப்ப நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா போக்கஸ் பண்ணுங்க படிப்புல. வேற எந்த இதுக்கும் போக வேண்டாம். ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்காதீங்க. அதெல்லாம் பிரச்சனையா தான் இருக்கும். அதே நீங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் டிரான்ஸ்ஃபர் ராசிக்கு 3ல. அப்ப செவ்வாய் 8ஆம் பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை அடுத்த மாதம் 14ஆம் தேதிக்குள்ள செப்டம்பர் 14க்குள்ள ஏற்படுத்துவாரு. ட்ரை பண்ணுங்க. நல்லதுமா அமைஞ்சிருச்சுன்னா அப்படியே நீங்க பிஸிபடியா இருங்க. வேலை செய்ய எப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் எதுவும் வராத அளவுக்கு பிஸியா இருக்கணும். வேலை வீட்டுக்கு போக, வேலைக்கு போக, வேலை செய்ய, அதுபோக படுத்து தூங்க அப்படின்னு பிஸிபடியா நீங்க இருந்துட்டீங்கன்னா இது ரொம்ப எந்தவித ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா?